அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 9 தசை சுருங்கும் விதம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். தசை சுருங்கும் விதத்தை மெக்கானிசம் ஆஃப் மசில் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தசை சுருங்கும் அந்த செயல்முறையில் பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன. அதில் ஒரு கோட்பாடு சறுக்கும் இலை கோட்பாடு. சறுக்கும் இலை கோட்பாடு இதை ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சறுக்கும் இலை கோட்பாடானது 1954ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ எஃப் ஹக்ஸ்லி மற்றும் ரோல்ஃப் நீடர்கெர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது. சறுக்கும் இலை கோட்பாடு 1954ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ எஃப் ஹக்ஸ்லி மற்றும் ரோல்ஃப் நீடர்கெர்க் என்பவர்களால் உருவாக்கப்பட்டது. இக்கோட்பாடின்படி குறிப்பிட்ட நீளமுடைய ஆக்டின் மற்றும் மயோசின் இலைகள் ஒன்றின் மீது ஒன்றாக இழைகிறது மீன்ஸ் நகர்கிறது. இதன் விளைவாக தசை சுருக்கம் ஏற்படுகிறது. இந்நிகழ்வின் போது ஆற்றல் பயன்படுத்தப்படுகின்றது. தசை சுருக்க நிகழ்வால் உருவாக்கப்படும் விசை ஒரு பளுவை நகர்த்தவோ அல்லது எதிர்க்கவோ பயன்படுகின்றது. தசை சுருக்கத்தினால் உருவாகும் விசை தசையின் இழுவிசை எனப்படும். தசை சுருக்கத்தினால் உருவாகும் விசை தசையின் இழுவிசை எனப்படும். பளு அல்லது சுமை என்பது தசை சுருக்கத்திற்கு எதிரான ஆற்றல் அல்லது எடை ஆகும். தசை சுருக்கம் என்பது தசைகளில் இழுவிசையை ஏற்படுத்துவதாகும். இது ஒரு செயல்மிகு நிகழ்வாகும். தசை தளர்வு என்பது சுருக்கத்தின் போது உருவான அந்த இழுவிசையை விடுவித்தல். தசை தளர்வு என்பது சுருக்கத்தின் போது உருவான அந்த இழுவிசையை விடுவித்தலே தசை தளர்வு என்று அழைக்கின்றோம். சரி, மைய நரமண்டலத்திலிருந்து இயக்க நரம்பின் வழியே அனுப்பப்படுகின்ற நரம்பு தூண்டல் தசை சுருக்கத்தை துவக்குகிறது. மைய நரமண்டலத்திலிருந்து இயக்க நரம்பின் வழியே அனுப்பப்படுகின்ற நரம்பு தூண்டலானது தசை சுருக்கத்தை துவக்குகின்றது. தசை இழையில் இயக்க நரம்பும் சார்கோல் லெம்மாவும் இணையும் இடம் நரம்பு தசை சந்திப்பு அல்லது இயக்க முனைத்தட்டு எனப்படும். அதாவது தசை இழையில் இயக்க நரம்பும் சார்கோலமாவும் இணையும் இடம் நரம்பு தசை சந்திப்பு நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் அல்லது இயக்க முனைத்தட்டு மோட்டார் எண்ட் பிளேட் எனப்படும். இவ்விடத்தை அதாவது நரம்பு தசை சந்திப்பை நரம்பு தூண்டல் வந்தடையும் போது அங்கே அசிட்டைல் கோலைன் சுரக்கப்படுகிறது அல்லது விடுவிக்கப்படுகிறது. அசிட்டைல் கோலைன்கிறது ஒரு வேதிப்பொருள். இது நரம்பு தூண்டலானது நரம்பு தசை சந்திப்பை வந்தடையும் போது இந்த வேதிப்பொருளான அசிட்டைல் கோலைன் விடுவிக்கப்படுகிறது அல்லது சுரக்கப்படுகிறது. இந்த அசிட்டைல் கோலைனானது சார்கோலெம்மாவில் செயல்நிலை மின்னழுத்தத்தை உருவாக்குகின்றது. சார்கோலெம்மாங்கிறது தசைகளில் காணப்படக்கூடிய அந்த பிளாஸ்மா சவ்வு. அதைத்தான் நம்ம தசை இலையில் காணப்படக்கூடிய அந்த பிளாஸ்மா சவ்வை நம்ம சார்கோலெம்மான்னு சொல்கிறோம். இந்த அசிட்டைல் கோலைனால் சார்கோலெம்மாவில் செயல்நிலை மின்னழுத்தம் உருவாக்கப்படுகின்றது. இந்த செயல்நிலை மின்னழுத்தம் பல அயனிக் கால்வாய்களை திறக்கிறது. இந்த செயல்நிலை மின்னழுத்தமானது பல அயனிக் கால்வாய்களை திறக்கிறது. குறுக்குவாட்டு குழலின் வழியாக செல்லும் செயல் மின்னழுத்தத்தின் விளைவால் அதிக அளவிலான கால்சியம் அயனிகள்
சார்கோபிளாச வலைப்பின்னலில் இருந்து வெளியேறுகின்றன. இப்போ செயல்மிகு மின்னழுத்தம் பல அயனி கால்வாயிலை திறப்பதன் மூலமாக குறுக்குவாட்டு குழலின் வழியாக செல்லும் செயல் மின்னழுத்தத்தின் விளைவால் அதிகளவு கால்சியம் அயனிகள் சார்கோபிளாச வலைப்பின்னலில் இருந்து வெளியேறுகின்றன. இவ்வாறு அதிகரிக்கின்ற கால்சியம் அயனிகள் இவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற அதிகமான கால்சியம் அயனிகள் மெல்லிய இலை என்பது ஆக்டின், மெல்லிய இலையிலுள்ள ட்ரோபோனின் என்னும் புரதத்துடன் இணைகின்றது. இந்த கால்சியம் அயனிகளானது ஆக்டின் இலையிலுள்ள ட்ரோபோனின் என்னும் புரதத்துடன் இணைகின்றது. இந்த மெல்லிய இலையிலுள்ள மயோசின் இணைப்பிடத்தை அடுத்த ஒரு புரதமான ட்ரோபோமயோசின் வெளிக்கொணர்கிறது. முதல்ல இந்த கால்சியம் அயனிகள் மெல்லிய ஆக்டின் இலையிலுள்ள ட்ரோபோனின் என்னும் புரதத்துடன் இணைக்கிறது. அதேபோல அந்த மெல்லிய இலையான ஆக்டினின் மயோசின் இணைப்பிடத்தை ட்ரோபோமயோசின் வெளிக்கொணர்கிறது. இந்த செயல்மிகு பகுதி மயோசினின் தலைப்பகுதியுடன் சேர்ந்து குறுக்கு பாலத்தை உருவாக்குகிறது. அதாவது மெல்லிய இலையிலுள்ள மயோசின் இணைப்பிடத்தை ட்ரோபோமயோசின் வெளிக்கொணர்கிறது. இந்த செயல்மிகு பகுதி மயோசினின் தலைப்பகுதியுடன் சேர்ந்து குறுக்கு பாலத்தினை உருவாக்குகிறது. குறுக்கு பால உருவாக்கத்தின் போது ஆக்டின் மற்றும் மயோசின் ஆகியவை இணைந்து ஆக்டோமயோசின் என்னும் புரத கூட்டமைப்பை உருவாக்குகிறது. இப்போது நீரார் பகுக்கப்பட்ட ஏடிபி மூலக்கூறுகளால் உருவாகும் ஆற்றலை பயன்படுத்தி மயோசினில் உள்ள தலைப்பகுதி தசை இலையின் அச்சுப்பகுதிக்கு 90 டிகிரி கோணத்திற்கு வரும் வரை சுழல்கிறது. இப்போ இதை நம்ம படத்தில் பார்க்கலாம். இதுக்கு முந்தைய படம் இருக்குது பாருங்கள். அந்த தசை சுருக்கம் எவ்வாறு நடைபெறுங்கிறத காட்டக்கூடிய படத்தில் நமக்கு முதல்ல இந்த சார்கோமியருடைய அமைப்பை முதல்ல காமிச்சிருக்கிறாங்க. சார்கோமியரில் அதாவது தடித்த இலை மற்றும் மெல்லிய இலை என்று 2 காமிச்சிருக்கிறாங்க. அதாவது மெல்லிய இலைகளுக்கு இடையே தடித்த இலை காணப்படுற மாதிரியும் இந்த இரு ஓரங்களிலுமே ஜெட்டு கோடு அல்லது தட்டுவை பெற்றிருப்பதாகவும் சரியா மையப்பகுதியில் உள்ள செங்குத்து கோடு எம் கோடு என்றும் இந்த மாதிரி உள்ள பகுதியை காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த சார்கோமியருடைய அமைப்பு முந்தைய பாடத்தில் அதாவது முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது படம் 1 குறுக்கு பாலம் உருவாதல். படம் 1ஆனது குறுக்கு பாலம் உருவாகிறத காமிச்சிருக்காங்க. இந்த குறுக்கு பாலம் எப்போ உருவாகுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது சார்கோபிளாச வலைப்பின்னலில் இருந்து கால்சியம் அயனிகள் வெளியேறி அதிக அளவு கால்சியம் அயனிகள் உருவாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு மெல்லிய இலையில் உள்ள ட்ரோபோனின் எனும் புரதத்துடன் இணைகின்றது. அதாவது மெல்லிய இலையில் ஆக்டினில் உள்ள ட்ரோபோனின் இணைகிறது. மெல்லிய இலையில் உள்ள அதாவது அந்த ஆக்டினில் உள்ள மயோசின் இணைப்பிடத்தை ட்ரோபோமயோசின் வெளிக்கொணர்கிறது. இந்த செயல்மிகு பகுதி மயோசினின் தலைப்பகுதியுடன் சேர்ந்து குறுக்கு பாலத்தினை உருவாக்குகிறது. இந்த குறுக்கு பாலம் உருவாதலில் பாருங்கள், ஆற்றல் நிரம்பிய மயோசினுடைய தலைப்பகுதி அந்த ஏரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மயோசின் தலைன்னு சொல்லிட்டு
அதில் கொடுத்துருக்காங்க. மயோசினுடைய தலையானது ஆக்டின் தசை நுண்ணிலையோடு, ஆக்டின் அதாவது மெல்லிய இலையான ஆக்டின் தசையினுடைய அந்த நுண்ணிய இலையோடு இணைந்து ஒரு குறுக்கு பாலத்தை உருவாக்குறது. கீழே உள்ள தடித்தையில், மேலே உள்ளது மெல்லிய இலை. தடித்தையில் மயோசின் என்றும் மேலே உள்ள மெல்லிய இலையை ஆக்டின் என்று சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கு இடையில் சரியா மயோசினுடைய அந்த தலைப்பகுதியானது ஆக்டினில் காணப்படக்கூடிய மெல்லிய இலையான ஆக்டினுடைய அந்த தசை நுண்ணிலையோடு இணைந்து, அப்போ அங்கே அந்த ஆக்டினில் பார்த்தீங்கன்னா மயோசின் இணையக்கூடிய பகுதி ஒன்று இருக்குது. ஆக்டினில் மயோசினின் தலைப்பகுதியுடன் சரியா அந்த மயோசினுடைய தலைப்பகுதியானது ஆக்டின் மூலக்கூறில் இணையக்கூடிய இடம் இருக்குது. அதோடு இணைந்து ஒரு குறுக்கு பாலத்தை உருவாக்குது. இதை படம். சரி, இப்போ ரெண்டாவது படத்தை பாருங்கள். இது படம் 2. இந்த ரெண்டாவது படத்தில் இப்போ அந்த குறுக்கு பாலத்தில் அந்த மயோசினுடைய தலைப்பகுதி 90 டிகிரி கோணத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த படத்தில் இந்த தடித்தையில் மயோசினிலிருந்து அந்த மயோசினுடைய இலையினுடைய தலைப்பகுதி நேர நிமிர்ந்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆற்றல் மிகு விசை இயக்கம் ஏடிபி மற்றும் பிஐண்டா பாஸ்பேட் மூலக்கூறு. அப்போ ஏடிபி ஆனது ரெண்டாக உடையுது. எப்படின்னா ஏடிபி மற்றும் பாஸ்பேட்டுன்னு உடையுது. அப்படி உடைகிறதுனால தான் நம்மளுக்கு அங்கே ஆற்றல் கிடைக்குது. ஏடிபி மற்றும் பாஸ்பேட்டாக உடையும் போது தான் நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குது. அப்போ ஏடிபி மற்றும் பாஸ்பேட் வெளிவிடப்பட்டு மயோசினுடைய தலைப்பகுதியானது கீழிறங்கி வளைகிறது. அதன் குறையாற்றல் அமைப்பிற்கு மாறுகிறது. மயோசின் அதன் குறையாற்றல் அமைப்பிற்கு மாறி இதன் முடிவில் ஆக்டின் நிலையானது Z கோட்டிலிருந்து இழுக்கப்பட்டு M கோட்டை நோக்கி நகர்கிறது. ஆக்டின் நிலையானது இழுக்கப்பட்டு எங்கேருந்து இருபுறம் இல்லை அந்த Z தட்டு அல்லது கோடுன்னு சொல்கிறோம்ல, அதை M கோட்டை நோக்கி நகர்த்துகிறது. இது ரெண்டாவது நிகழ்வு, தசை சுருக்கத்தில் ரெண்டாவது நிகழ்வு. இப்போ இந்த ரெண்டாவது நிகழ்வை காட்டக்கூடிய படம் தான் இந்த படம். சரியா? இப்போ அடுத்தது மூணாவது படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 90 டிகிரி கோணத்தில் உள்ளது. இப்போ அந்த குறுக்கு பாலம் என்ன செய்யுது, உருவாக்கப்பட்டு இப்போ குறுக்கு பாலம் உடைகிறது. ஆக்டினுக்கும் மயோசினுக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த குறுக்கு பாலமானது உடைக்கப்படுகிறது. அப்போ அந்த மயோசினுடைய தலைப்பகுதி 90 டிகிரியில் இருந்தது, இப்போ 45 டிகிரிக்கு மாறுது. சரி, எவ்வாறு மாறுதுன்னு பாருங்கள். குறுக்கு பாலம் தனித்து பிரிதல், இதுதான் அதனுடைய தலைப்பு. மூணாவது பாடத்துக்கு தலைப்பு குறுக்கு பாலம் தனித்து பிரிதல். மயோசினுடன் ஏடிபி இணைந்த பின்பு ஆக்டினுக்கும் மயோசினுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு பலவீனமடைந்து மயோசினுடைய தலைப்பகுதி ஆக்டினிலிருந்து தனியாக கலன்று விடுகிறது. கலண்டுடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள அந்த குறுக்கு பாலம் உடையுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த மூணாவது படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாலாவது படத்தில் பாருங்கள், அடுத்த நிகழ்ச்சி மறுபடியும் அந்த குறுக்கு பாலம் உருவாகிறத காமிச்சிருக்காங்க. மறுபடியும் குறுக்கு பாலம் உருவாவது. அப்போ அந்த மறுபடியும் எப்படி நடக்கு பாருங்கள். இப்போ அந்த தடித்த மயோசினிலிருந்து இந்த மயோசினுடைய தலைப்பகுதியானது மேல் நோக்கி நீளுது. இதைத்தான் இங்கே காமிச்சிருக்காங்க. மயோசினுடைய தலைப்பகுதி பூட்டப்படுதல்னா ஆக்டினோட இணைக்கப்படுதல். ஏடிபி நீரார் பகுக்கப்பட்டு
ஏடிபி மூலக்கூறுகள் நீரால் பகுக்கப்பட்டு ஏடிபி மற்றும் பாஸ்பேட்டாக மாற்றப்பட்டு மயோசினினுடைய தலைப்பகுதி அதன் அதிக ஆற்றல் கொண்ட பூட்டிய நிலையை அடைகிறது. ஏடிபிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அது ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் டைபாஸ்பேட் என்று மாறப்போகும்போது ஒரு பாஸ்பேட் வெளியேறிடுது. சரியா? அப்போ தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். அப்போ அந்த மயோசினுடைய தலைப்பகுதி பூட்டப்படுதலை ஏடிபி நீரால் பகுக்கப்பட்டு ஏடிபி மற்றும் பாஸ்பேட்டாக மாற்றப்பட்டு மயோசினின் தலைப்பகுதி அதன் அதிக ஆற்றல் கொண்ட பூட்டிய நிலையை அடைகிறது. இதை அதாவது 4வது படத்தை காட்டக்கூடியது. 4வது படம். அப்போ இப்படி தொடர்ச்சியாக மயோசினுடைய தலைப்பகுதியானது குறுக்கு பாலத்தை உருவாக்கி அதை உடைப்பதின் மூலமாக குறுக்கு பாலம் உருவாக போகும்போது அந்த மயோசினுடைய தலைப்பகுதி ஆக்டினுடைய அந்த மெல்லிய இலையான ஆக்டின் இலையினுடைய மயோசின் இணையக்கூடிய பகுதியில் இணையும் பொழுது இந்த குறுக்கு பாலம் உருவாக்கப்பட்டு 90 டிகிரியில் இருக்க போகும்போது மேலே மயோசினுக்கு மேலே உள்ள அந்த ஆக்டின் இலைகள் நகர்த்தப்படுகிறது. இவ்வாறு இந்த மயோசின் இலையில் காணக்கூடிய ஒவ்வொரு மயோசின் இலையின் தலைப்பகுதியும் ஆக்டின் இலையின் மயோசின் இணையக்கூடிய பகுதியோடு இணைந்து அதை தசை இலைகளில் குறிப்பாக ஆக்டின் இலையை எங்கே தள்ளுது? முன்னோக்கி தள்ளுது. அப்போ இதைத்தான் நம்ம நகரும் இலை கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகருண்டாலும் சறுக்குண்டாலும் ஒன்று தான். அதைத்தான் இலைதல்னு சொல்கிறோம். இலைதல். சரியா? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை 4 படம் கொடுத்துருக்கு. 4 படமும் அதை தசை சுருக்கத்தினுடைய அந்த குறுக்கு பால சுழற்சி எப்படி உருவாது திருப்பி எப்படி உடைக்கப்படுதுங்கிறத காமிச்சு. இப்போ அடுத்து நாம் மீதி உள்ளதை பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஏடிபியை பற்றி சொன்னோம். ஏடிபி மூலக்கூறுகள் இருக்குல்ல, ஏடிபி மூலக்கூறுகளால் உருவாகும் ஆற்றலை பயன்படுத்தி மயோசினில் உள்ள தலைப்பகுதி தசையிலையினுடைய அச்சுப்பகுதிக்கு 90 டிகிரி கோணத்திற்கு வரும் வரை சுழல்கிறது. இந்நிலையில் ஆக்டின் மற்றும் மயோசின் இடையே பிணைப்பு ஏற்பட்டு சுருங்கி விரியும் சுழற்சியை செயல்பட வைக்கிறது. இதனைத் தொடர்ந்து வலிமையான விசைத்தாக்கம் உருவாகிறது. மயோசினின் தலைப்பகுதியும் அது பிணையும் பகுதியும் மயோசினுடைய தலைப்பகுதியும் அது ஆக்டினில் பிணையும் பகுதியும் 90 டிகிரி கோணத்திலிருந்து 45 டிகிரிக்கு சாய்ந்த பின் விசையின் தாக்கம் தொடங்குகிறது. ஏற்கனவே மயோசின் தலைப்பகுதியும் அது பிணையும் பகுதியும் 90 டிகிரி கோணத்தில் இருந்துச்சு. இப்போ அதிலிருந்து 45 டிகிரிக்கு சாய்ந்த பின் விசையின் தாக்கம் தொடங்குகிறது. இதனால் குறுக்கு பால அமைப்பு உறுதியான உயர்விசை பிணைப்பாக மாறி மயோசின் தலைப்பகுதியை சுழல வைக்கிறது. இவ்வாறாக மயோசின் தலைப்பகுதி சுழன்று இயங்கும்போது அதனுடன் இணைந்த ஆக்டின் இலைகள் சார்கோமியரில் ஏ பட்டையின் மைய பகுதிக்கு அந்த ஆக்டின் இலைகள் இழுக்கப்படுகிறது. எங்கிருந்து இழுக்கப்படுதுன்னா இருபுறம் காணப்படக்கூடிய இசட்டு கோட்டிலிருந்து மையத்தில் உள்ள ஏ பட்டையை நோக்கி இழுக்கப்படுகிறது. மயோசின் பழைய நிலைக்கு திரும்பி ஏடிபி மற்றும் பாஸ்பேட் அயனிகளை விடுவிக்கிறது. இப்போ இதில் மயோசினுடைய தலைப்பகுதி சுழல்கிறது. இவ்வாறு மயோசினுடைய தலைப்பகுதி சுழன்று இயங்கும்போது அதனுடன் இணைந்த ஆக்டின் இலைகள்
சார்கோமியரில் உள்ள ஏப்பட்டையினுடைய மையப்பகுதிக்கு, இப்போ ஏப்பட்டை ஐப்பட்டைன்ற 2 பகுதின்னு சொன்னோம்ல, அதில் ஏப்பட்டையினுடைய மையப்பகுதிக்கு வந்து இந்த ஜெட்டு கோடுகளை அந்த பக்கம் அப்படியே இழுக்குது. அப்போ அப்படி இழுக்க போகும்போது ஆக்டின் நிலைகளை பொறுத்தவரை அவருடைய நீளம் மாறுவதில்லை. ஆனால் ஜெட்டு கோட்டிலிருந்து மையப்பகுதியான ஏப்பட்டையை நோக்கி வந்து இழுக்கப்படுது. அதைத்தான் நம்ம வந்து சுருங்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த ஆக்டின் நிலைகளோ அல்லது மயோசின் நிலைகளோ சுருங்கும் நிலையில் அவைகள் வந்து எந்த விதத்திலும் அதனுடைய நீளம் மாறுபடுவது கிடையாது. தசையினுடைய அளவு வேண்டுமானால் என்ன, அந்த சுருங்க போகும்போது அதனுடைய அளவு குறைந்தும், அது தளர்வடைய போகும்போது பழைய நிலையும் வரும். இப்போ மயோசின் பழைய நிலைக்கு திரும்பி, மயோசினானது பழைய நிலைக்கு திரும்பி ஏடிபி மற்றும் பாஸ்பேட் அயனிகளை விடுவிக்கிறது. அப்போ ஏடிபி மூலக்கூறுகளையும் பாஸ்பேட் அயனிகளையும் விடுவிக்குது. பிறகு ஒரு புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசினின் தலைப்பகுதியில் பிணைகிறது. பிறகு ஒரு புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசினினுடைய தலைப்பகுதியில் பிணைகிறது. நீங்கள் நம்ம ஏற்கனவே தசை சுருக்கத்தினுடைய குறுக்குப்பால சுழற்சியில் நம்ம படத்தை பார்த்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இந்த அமைப்பு இருக்குது பாருங்கள். இந்த அமைப்பு, இந்த இதில் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறதுல இது வந்து இப்போ எங்கள் படத்தில் காமிச்சிருக்கிறதுல அந்த மயோசினுடைய தடித்த இலைகள் இருக்குது பாருங்கள். மயோசினுடைய அந்த தடித்த இலைகள், அந்த மயோசினுடைய தலைப்பகுதிக்கு பக்கத்தில் 2 பபுள் மாதிரி காமிச்சிருக்கு. அதுதான் வந்து ஏடிபி மூலக்கூறு. அந்த ஏடிபி மூலக்கூறில் பெருசாக இருக்கிறது வந்து ஏடிபி, பக்கத்தில் இருக்கக்கூடியது பாஸ்பேட். சரியா? இதை அந்த ஒவ்வொரு இதுக்கு அந்த படத்தில் வந்து அந்த மயோசின் இலைகள், தடித்த இலைகளினுடைய தலைப்பகுதிக்கு பக்கத்தில் அந்த 2 அதாவது நீர்க்குமிழி மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ஏடிபி மூலக்கூறு. ஏடிபி மூலக்கூறு வந்து உடையிறது தான் இந்த 3வது படத்தில் காமிச்சிருக்கு பாருங்கள். இது 2வது படம், இது 3வது படம். ஏடிபி மூலக்கூறு உடைஞ்சி ஏடிபியாகவும் பாஸ்பேட்டாகவும் மாறுறது. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இந்த ஒரு புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசினுடைய தலைப்பகுதியில் பிணைகிறது. இதனால் குறுக்கு பாலமானது உடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுக்கு பாலம் எவ்வாறு உடையுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்து இவ்விசை தாக்கத்தினுடைய முடிவில் மயோசின் தலைப்பகுதியிலிருந்து ஆக்டின் நிலைகள் விடுவிக்கப்படுகிறது. இப்போ முன்னாடி நடந்த அந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும், தலைகீழாக நடக்கும். விசை தாக்கத்தின் முடிவில், அதாவது ஒரு புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசினுடைய தலைப்பகுதியில் பிணையும் போது இதனால் குறுக்கு பாலம் உடைகிறது. இவ்விசை தாக்கத்தின் முடிவில் மயோசினுடைய தலைப்பகுதியிலிருந்து ஆக்டின் நிலைகள் விடுவிக்கப்படுகின்றன. ஆக்டின் நிலைகள் ஆக்டின் நிலையினுடைய மயோசின் இணையக்கூடிய பகுதியில் மயோசினுடைய தலைப்பகுதி போய் இணைஞ்சிருக்கும். இப்போ தலைப்பகுதியிலிருந்து ஆக்டின் நிலைகள் விடுவிக்கப்படுகின்றன. மயோசின் மீண்டும் சுழன்று அடுத்த ஆக்டினோடு இணைந்து அடுத்த சுருக்க சுழற்சிக்கு தயாராகிறது. சரியா? அப்போ ஒரு தடவை அதில் போய் இணைந்து ஆக்டினில் போய் மயோசினுடைய தலைப்பு இணைந்து இதை வந்து தள்ளுது. அடுத்து அதிலிருந்து விடுபட்டு அடுத்த ஒரு ஆக்டின் நிலையில் உள்ள மயோசின் தலைப்பகுதி இணையக்கூடிய பகுதியோடு இணைந்து அடுத்து இப்படியே மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். மயோசினின்
மீண்டும் மயோசின் மீண்டும் சுழன்று அடுத்த ஆக்டினோடு இணைந்து அடுத்த சுருக்க சுழற்சிக்கு தயாராகின்றது. இந்த இயக்கமானது அதாவது ஆக்டின் மற்றும் அந்த மயோசினுடைய இயக்கமானது படகில் பயன்படுத்தப்படும் துடுப்பின் இயக்கத்துக்கு நிகரானது. எப்படி படகுல துடுப்பை பயன்படுத்தி நீரை தள்ளி விடுறோமோ, முதல்ல ஒரு பக்கம் தள்ளுறோம், இப்போ படகு முன்னோக்கி போகும். அடுத்து மறுபடியும் அந்த துடுப்பை வச்சு பின்னாடி தள்ளுறோம், படகு முன்னாடி. இப்படி அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த இயக்கமானது படகில் பயன்படுத்தப்படும் துடுப்பின் இயக்கத்துக்கு நிகரானது. தசை இலைகள் சுருங்கும் வரை விசை தாக்கம் தொடர்ந்து பல முறை நிகழ்கிறது. தசை இலை சுருங்கும் வரை விசை தாக்கம் தொடர்ந்து பல முறை நிகழ்கிறது. ஆக்டின் மூலக்கூறுகளை மயோசினின் தலைப்பகுதி பிணைத்து மயோசினுடைய தலைப்பகுதி பிணைத்து உள்ளே நகர்த்தி பின்பு விடுவிக்கின்றது. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதால் மெல்லிலைகள் சார்கோமியரின் மையப்பகுதியை நோக்கி நகர்கின்றன. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதால் மெல்லிலைகளான ஆக்டின் சார்கோமியரின் மையப்பகுதியை நோக்கி நகர்கின்றது. இவ்வாறாக தொடர்ந்து குறுக்கு பாலம் உருவாதலும் உடைதலும் தசை இலைகளில் சறுக்கல் அல்லது நகர்தலை ஏற்படுத்துகின்றன. ஆனால் தடித்த மற்றும் மெல்லிய இலைகளின் நீளத்தில் தடித்தண்டா மயோசின் இலைகள் மற்றும் மெல்லிய இலைங்கிறது ஆக்டின் இலைகள். இந்த 2 இலைகளினுடைய நீளத்தில் இதனால் எந்த மாற்றமும் இல்லை. ஆக்டின் இலைகளுடன் இணைந்த Z கோடுகள் இரு பக்கத்தில் இருந்தும் முன்னோக்கி இழுக்கப்படுவதால் சார்கோமியரினுடைய நீளம் குறைகின்றது. அதாவது ஆக்டின் இலைகளுடன் இருபுறமும் இணைந்துள்ள அந்த Z கோடுகள் இரு பக்கத்தில் இருந்தும் உள்நோக்கி இழுக்கப்படுவதால் சார்கோமியருடைய நீளம் குறைகின்றது. இதன் முடிவில் சார்கோமியர் சுருங்குகிறது. தசைகளுக்கான தூண்டல் மற்றும் கால்சியம் அயனிகளின் தொடர் வெளியேற்றம் ஆகியவை இருக்கும் வரை இச்சுருக்க நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுகிறது. அதாவது இந்த தசை சுருக்க நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தசைகளுக்கு தூண்டல் மற்றும் கால்சியம் அயனிகளினுடைய தொடர் வெளியேற்றம் ஆகியவை இருக்கும் வரை இச்சுருக்க நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இயக்கத்தூண்டல் நின்றவுடன் இயக்கத்தூண்டல் எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டால், இந்த நரம்பு தசை சந்திப்பில் அஸ்டைல் கோலைன் சுரக்கப்பட்ட உடனேயே இந்த இயக்கத்தூண்டலானது உருவாக்கப்பட்டு இது என்ன செய்தால் தசைகளில் காணப்படக்கூடிய சார்கோபிளாஸ்மிக் வலை அமைப்பிலிருந்து கால்சியம் அயனிகளை வெளியிட வைக்கும். இப்போ கால்சியம் அயனிகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரை தான் இந்த தசை சுருக்கம் தொடர்ந்து நடக்கும். இயக்கத்தூண்டல் நின்றுச்சுன்னு வைங்க, அப்போ கால்சியம் அயனிகள் என்ன செய்யுது, சார்கோபிளாசத்தினுள் மீள செலுத்தப்படுவதால் கால்சியம் அயனிகள் அதாவது இயக்கத்தூண்டலானது எப்போ நிற்கும் அப்படின்னுட்டா அஸ்டைல் கோலைன் சுரப்பு ஸ்டாப் ஆன உடனே அஸ்டைல் கோலைன் நரம்பு தசை சந்திப்பில் அஸ்டைல் கோலைன் சுரக்கப்படுறது எப்போ நிறுத்தப்படுதோ உடனே என்ன செஞ்சிடும், இயக்கத்தூண்டலும் நின்றும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய மின் அழுத்தம் இருக்குல்ல, அதை தான் இங்கே இயக்கத்தூண்டல்னு சொல்கிறாங்க. அந்த இயக்கத்தூண்டல் நின்ற உடனே சார்கோபிளாஸ்மிக் வலையமைப்புலேருந்து கால்சியம் அயனிகள் விடுவிக்கிறதுக்குள்ள திருப்பி கால்சியம் அயனிகள் மறுபடியும் உள்ளே போயிடும். கால்சியம் அயனிகளானது சார்கோபிளாஸ்டில் மீள செலுத்தப்படுவதால் ஆக்டின் இலைகளினுடைய செயல்படு பகுதியான இணைப்பிடமானது மறைக்கப்படுகின்றன. ஆக்டின் இலைகளின் செயல்படு பகுதியான அந்த மயோசின் ஆக்டினோடு அந்த இணையக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள், அந்த இணையக்கூடிய இடம் இது மறைக்கப்படுகின்றது. இதனால் மயோசின் இலைகளின் தலைப்பகுதி ஆக்டின் இலையுடன் இணைய இயலாமல் ஆக்டின் இலையின் செயல்பாடு ஆக்டின் இலைகளுடைய செயல்படு பகுதியான
அந்த இணைப்பிடம் மறைக்கப்படுவதால் மயோசின் இலைகளினுடைய தலைப்பகுதி ஆக்டினுடன் இணைய இயலாமல், ஆக்டின் இலையுடன் அந்த மயோசினுடைய தலைப்பகுதி இணைய முடியாமல் ஜெட்டு கோடுகள் மீண்டும் பழைய நிலைக்கு செல்கின்றன. ஆக்டின் இலைகள் ஜெட்டு கோட்டிலிருந்து ஏ பட்டையை நோக்கி உள்நோக்கி இழுக்கப்பட்டிருந்ததில் இப்போ மறுபடியும் ஜெட்டு கோடுகள் அல்லது ஜெட்டு ஜெட்டு முனையானது சரியா, இது பழைய நிலைக்கு செல்கிறது, மீண்டும் பழைய நிலைக்கு செல்லுது. இதற்கு தசை தளர்வடைதல் என்று சொல்கிறோம். ஏற்கனவே தசை சுருங்கி இருந்துச்சு, சுருங்க போகும்போது ஜெட்டு கோட்டிலிருந்து ஆக்டின் இலைகள் உள்நோக்கி நகர்ந்திருந்தது. இப்போ தசை தளர்வடையும் போது மறுபடியும் என்ன செய்யுது, பழைய நிலைக்கு வந்துடுது. அப்போ ஜெட்டு கோடு அது ஏற்கனவே இருந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துடும். சரியா, இப்போ இதுதான் தசை சுருக்கம் எவ்வாறு நடைபெறுங்கிறத காட்டக்கூடிய அந்த விளக்கம். இதில் அந்த படங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த படங்களை பார்த்தா அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். இதில் சுருங்கிய நிலை, தசைகள் சுருங்கிய நிலை, சுருங்கிறதுக்கு முந்தைய நிலை என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு சார்கோமியர் விரிவடைந்த நிலையில் சுருங்கிறதுக்கு முன்னாடி அல்லது சுருங்கிய பிறகு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 புறமும் ஜெட்டு கோடுகளாக காமிச்சிருக்காங்க, 2 புறமும் ஜெட்டு கோடுகளை காமிச்சிருக்காங்க. ரெண்டு புறமும் பாருங்கள் ஜெட்டு கோடுகள் காமிக்கப்பட்டிருக்குது. இங்கிட்டு 2 பக்கம் ஜெட்டு கோடு, அதில் மெல்லிய இலை தடித்த இலைன்னு மாறி மாறி இருக்குது. சரியா, ஜெட்டு கோடை தான் ஜெட்டு தட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஜெட்டு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மையத்தில் உள்ள அந்த எம் கோடு இருக்குது பாருங்கள், அது எங்கே இருக்குன்னா ஹச் பகுதியில் இருக்குது. மையத்தில் உள்ள எம் கோடானது ஹச் பகுதி. ஹச் பகுதிங்கிறது அதாவது ஏக்கட்டை அமைந்துள்ள, ஏ பட்டை அமைந்துள்ள, ஏக்கட்டைங்கிறது அடர்த்தியானது, அதற்கு மையத்தில் உள்ள அடர்த்தியற்ற கட்டைக்கு பேர் தான் ஹச் பகுதி. ஹச் பகுதியில் உள்ள செங்குத்து கோடுக்கு பேர் தான் எம் கோடுன்னு சொல்கிறோம். இது அந்த தளர்வடைந்த நிலையில் சரியா, ஒரு தசை இலையின் முழுமையாக தளர்ச்சியடைந்த சார்கோமியர். இந்த சார்கோமியர் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹச் பகுதி இருக்கு பாருங்கள், அந்த ஹச் பகுதியில் இந்த எம் கோட்டுக்கு இருபுறத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெல்லிய இலையான ஆக்டின் விலகி இருக்கும். இப்போ 2 ஜெட்டு கோட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் அடுத்து நம்ம பார்க்கப்பட சுருங்கிய நிலையில் உள்ள படம் இருக்குது பாருங்கள், ஒரு தசையிலின் முழுவதும் சுருங்கிய சார்கோமியர். அதில் பாருங்கள் எம் கோடை தொட்டுக்கிட்டு இருக்குது இந்த 2 மெல்லிய இலைகளும். 2 பக்கம் உள்ள அந்த ஜெட்டு கோடு அல்லது ஜெட்டு தட்டுன்னு சொல்லக்கூடியது நெருங்கி வந்திருக்குது. அப்போ தசை சுருக்கத்தின் போது இந்த மெல்லிய இலைகளான ஆக்டின் என்ன பண்ணுது, ஜெட்டு தட்டிலிருந்து ஜெட்டு கோட்டிலிருந்து மையத்தை நோக்கி இழுக்கப்படுது, 2 புறமும் இழுக்கப்படுது. அதனால தான் தசை சுருங்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ இந்த ஆக்டின் இலைகளை பார்த்தா தெரியும், ஆக்டின் இலை ஒன்றுக்கு மேலே ஒன்று நகர்ற மாதிரி தான் கொடுத்துருக்குது. ஆனால் மயோசின் மையத்தில் இருக்க எந்த விதமான நகர்வுமே இல்லாமல் இருக்குது மயோசினுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தா ஆக்டின் இலைகள் காணப்படும். ஆக்டின் இலைகளை வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. மயோசின் கொஞ்சம் தடித்து இருக்குது, அந்த தடித்தது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, அல்லது ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. சரியா, அப்போ தசை சுருங்கிய நிலையில் இருபுறமும் காணப்படக்கூடிய அந்த ஜெட்டு தட்டு அல்லது கோட்டில் இருந்து ஆக்டின் இலைகள் உள்நோக்கி அந்த ஜெட் கோட்டை இழுக்குது. அப்போ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி சுருங்கியிருக்கும். இதான் அந்த 2 படம். இது தளர்வடையத்துக்கு முந்தைய நிலையில் உள்ள படம். இந்த இருக்குல்ல, இது முழுமையாக இது தளர்வடைந்த நிலையில் சுருங்காத நிலையில், இது சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய படம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகளை பற்றி ஒரு வரிசைப்படுத்தியிருக்காங்க. தசை சுருக்கம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அதாவது எப்படி நேட்டால் ஒரு வரைபடம் மூலம் காமிச்சிருக்கிறாங்க. தசை சுருக்கத்தின் வரிசை கிரமமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல முதல் நிலை பாருங்கள், மைய நரம்படத்திலிருந்து கிடைக்கும் சமிக்கைகளால் தசை சுருக்கம் துவங்குகிறது. மைய நரமண்டலத்திலிருந்து கிடைக்கும் சமிக்கை. ஆக்சுவலாக இதான் அந்த மின் அழுத்தம் ஆக்சல் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நரம்பு தசை சந்திப்பில் அஸ்டைல் கொலைன் வெளியிடப்படுதல். அந்த மின் அழுத்தமானது இருக்குல்ல, ஆக்ஷன் பொட்டன்ஷியல்
மைய நரம்படத்திலிருந்து கிடைச்ச உடனே நரம்பு தசை சந்திப்பிலிருந்து அசிடைல் கோலைன் என்ற வேதிப்பொருள் வெளியிடப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, தசை இலைகளில் செயல் மின்னாற்றல் உற்பத்தி ஆதல். நரம்பு தூண்டலானது நரம்பு தசை சந்திப்பை வந்தடையும் பொழுது அசிடைல் கோலைன் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அசிடைல் கோலைன் என்ன செய்யுதுன்னா சார்கோலெம்மாவில் செயல்நிலை மின்னழுத்தத்தை உருவாக்குது. தசை இலைகளில் செயல்நிலை மின்னழுத்தம் செயல் மின்னாற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து சார்கோபிளாச வலையிலிருந்து கால்சியம் அயனிகள் வெளியிட தூண்டப்படுகிறது. கால்சியம் அயனிகள் என்ன பண்ணுது, ஆக்டின் இலையில் உள்ள ட்ரோபோனினுடன் இணைதல். ஆக்டின் இலையில் உள்ள ட்ரோபோனினுடன் இணைதல். அந்த ஆக்டின் இலையில் உள்ள இணைப்பிடங்களை ட்ரோபோமயோசின் சொல்லக்கூடிய புரதமானது திறந்து வைக்குது. கால்சியம் அயனிகள் ட்ரோபோனினுடன் இணைதல், இது ஆக்டின் இலையில் இருக்கிறது. அதுமாதிரி ஆக்டின் இலையில் உள்ள இணைப்பிடங்களை ட்ரோபோமயோசின் திறந்து வைக்குது. ஆக்டின் இலையில் உள்ள மயோசின் இணைப்பிடங்கள் வெளிப்படுத்தப்படுவது. ஆக்டின் இலையில் உள்ள மயோசின் இணையக்கூடிய அந்த இணைப்பிடம் இருக்குல்ல, அது வெளிப்படுத்தப்படுவது. மயோசினினுடைய தலைப்பகுதி அவ்விடங்களுடன் இணைதல். மயோசின் தலைப்பகுதி ஆற்றல் மிகு விசை இயக்கத்தால் விசை இயக்கத்தை மேற்கொள்வது. மயோசினினுடைய தலைப்பகுதி ஆற்றல் மிகு விசை இயக்கத்தை, பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிகு விசை இயக்கத்தை மேற்கொள்வது. ஆக்டின் இலை சார்கோமீரின் மையப்பகுதிக்கு நகர்றது. ஜெட்டுக்கோட்டிலிருந்து அந்த ஆக்டின் இலையானது மையப்பகுதியான ஏப்பட்டையை நோக்கி நகருது. இதுதான் தசை சுருக்கம்னு சொல்கிறோம். மைய நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய அந்த சமிக்கைகள், அந்த நரம்பு தூண்டல் நின்றவுடன் கால்சியம் அயனிகள் மீண்டும் சார்கோபிளாச வலையினுள் செலுத்தப்படுது. ட்ரோபோமயோசின் மீண்டும் ஆக்டின் இலையிலுள்ள இணைப்பிடங்களை மூடுது. இவ்வாறு பல்வேறு நிகழ்வுகள் தசை சுருக்க நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வரிசைக்கிரமமாக காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில் படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தசை சுருக்கத்தில் சுருங்கிய நிலை தளர்ந்த நிலை சார்கோமீரை காமிச்சிருக்கிறாங்க. அதற்கு முந்தைய படம் தசை சுருக்கத்தில் குறுக்குப்பால சுழற்சி, எப்போ குறுக்குப்பால சுழற்சி உருவாகுது, எப்போ உடைக்கப்படுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. சரியா? இப்போ இது ஒரு பெரிய கொஷினாக தெரியுது. இதை முதல்ல புரிஞ்சால் தான் அப்புறம் நம்ம எழுத முடியும். இதை படித்து பாருங்கள். புரியலைன்னா மறுபடியும் வாய்ப்பு இருந்தால் வேற ஒரு நாள் இதை மீண்டும் நடத்துவோம். அடுத்து நம்ம எலும்பு தசை சுருக்க வகையில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.